சக்ஸஸ் அச்சீவ் பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா? ஸோ ஹார்ட் ஒர்க் எப்போல்லாம் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் எப்போல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் டோனி வில்ஃப்ரெட், பயாலஜி எஜுகேட்டர் அட் Xylem லேர்னிங். அப்போது நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லைஃபுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போது ரீசெண்டாக நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருக்குல்ல, ஸோ Xylemலேருந்து நிறைய டாப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கு 615 ராணா அப்லா அப்படிங்கிறவங்க, செகண்ட் மார்க்கு 609 நிவேதிதா, தேர்ட் மார்க்கு 608 நிஹா. ஸோ நிறைய டாப் ஸ்கோரர்ஸு கேரளாவிலேருந்தும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் வந்திருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு வருஷமும் நம்ம டாப் ஸ்கோர் தரோம். கம்பெனி தொடங்கி Xylem லேர்னிங் ஆரம்பித்து 5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இவ்வளோ அதிகமான டாப்பர்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அப்போது நீங்கள் ஒரு செம்ம பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் படிக்கிறீங்க, ரைட்? ஸோ அதனால் வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாமல் வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. புக்கை திருப்பி படித்ததே திருப்பி வெறும் படிக்கிறது மட்டுமே பண்ணுறது, அல்லது ஃபுல் ஆன்சரை எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டில் எழுதுறது, கீ டேர்ம்ஸை மிஸ் பண்ணுறது. அப்புறம் 10 மணி நேரம் படிப்பாங்க, எந்த ஒரு பிளானுமே எல்லாம் ஒரே புக்கை 10 மணி நேரம் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது எக்ஸாம் முன்னாடி பேனிக் ஆவாங்க, எக்ஸாம் முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ரேண்டமாக யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு ஷார்ட்கட் வீடியோலாம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது இது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங். ஸோ லெட்ஸ் see what we have to do to avoid this kind of trap. So first விஷயம், learning style you have to understand. பேசிக்காக 4 டைப் ஆஃப் லேர்னர்ஸ் ஆர் தேர். ஃபஸ்ட்டு விஷுவல் லேர்னர்ஸ். அவங்களுக்கு விஷுவலாக ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனால் தான் அவங்களுக்கு படிக்க வரும். செகண்ட் டைப்பு ஆடிட்ரி லேர்னர்ஸு. அவங்க ஒரு விஷயத்தை லிசன் பண்ணியோ இல்லை இன்னொருத்தவங்களோட டிஸ்கஸ் பண்ணியோ அப்படி படித்தாதான் அவங்களுக்கு நல்லா படிக்க வரும். அண்ட் அடுத்து கைனஸ்தட்டிக் லேர்னர். ஸோ அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் மூமெண்ட் பண்ணியோ, மூமெண்ட்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் தான் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ரீடிங் ஆர் ரைட்டிங் டைப் ஆஃப் லேர்னர்ஸு. அவங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கை ரீட் பண்ணி நோட்ஸ் ரைட் பண்ணி பண்ணால் தான் தே வில் பி ஏபிள் டு லேர்ன். அப்போ நீங்கள் என்ன டைப் ஆஃப் லேர்னர்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம், ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த 4 வகையான வழியிலையும் லேர்ன் பண்ண பாருங்கள். தென் யூ கேன் ஃபைண்ட் அவுட் நீங்கள் என்ன டைப் ஆஃப் லேர்னர்னு சொல்லிட்டு. சரியா? அப்போது ரெகுலராக சின்ன சங்க்ஸாக ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படின்னா குட்டி செக்மெண்ட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எது ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்டு அல்லது இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டோ அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு மேட்ரிக்ஸ், இதுக்கு பேர் எய்ன்ஸ்ஹோவர் டிசிஷன் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு இருக்கிற டாஸ்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க ஒரு ஷீட்டில். அப்போது ஜஸ்ட் லிஸ்ட் இட் டவுன். நீங்கள் எதெல்லாம் நியூவாக படிக்கணும், எதெல்லாம் ஓல்டு படித்ததை ஒரு வாட்டி ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அல்லது எதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும்னு போட்டுக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட்டுன்னு இருக்கும். அதாவது இப்போ நாளைக்கு எக்ஸாமு, இன்றைக்கி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா அது உடனே பண்ணணும். சரியா? இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜென்ட். அதாவது எக்ஸாம் 2-3 மாதம் கழிச்சு, ஆனால் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் தான் யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் வெல் இன் தட் எக்ஸாம்னு இருக்கும். அப்போ இங்கே தான் கேம் சேஞ்சரே. நிறைய பேர் இதை தான் பண்ண மாட்டாங்க, இதை எல்லாருமே மெஜாரிட்டி பண்ணிடுவாங்க. இதை யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அச்சீவர்ஸு. ஸோ அதை பண்ணுறதுக்குன்னு ஒரு டைமை ஷெடியூல் பண்ணி டெடிகேட் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் நாட் இம்பார்ட்டண்ட்டு ஆனால் அர்ஜென்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்கார்ட் நோட் எழுதுறது, கிளாஸ் ஒரு நோட் எழுதுறது, அந்த மாதிரி ரைட்டிங் ஒரு காம்போசிஷன் எழுதுறது, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு கிடையாது. சரியா? ஆனால் அர்ஜென்ட்டு. அப்போ எய்தர் யாராவது ஒருத்தர் ஒட்டை எழுத விடலாம், வாய்ப்பு இருந்தால் சொல்கிறேன். சரியா? ஸோ இம்பார்ட்டண்ட்டும் இல்லை அர்ஜென்ட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சரியா? அப்போது சாம்பிள் பேப்பரு சால்வ் பண்ணுங்கள், நிறையா ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு பண்ணுங்கள். சரியா? ஸோ நீங்கள் உங்கள் ரியல் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஸோ தேட் யூ வில் நோ ஹவு டு மேனேஜ் யுவர் டைம். நீங்கள் உங்கள் போர்டு எக்ஸாமில் எவ்வளோ டைம் இருக்குமோ அதே டைமரை செட் பண்ணி யூ ரைட் இட், ரைட் யுவர் ஓன் எக்ஸாம் அட் ஹோம் அல்லது ஸ்கூலில். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 1 மார்க்கு 2 மார்க் 3 மார்க்குக்கெலாம் எவ்வளோ டைம் கொடுக்கணுன்ட்டு. ரைட்டா? ஸோ காமன் கொஷின் பேப்பர் பேட்டர்னை பாருங்கள். அப்போது
இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கையும் பாருங்கள். ஸோ தட் யூ வில் நோ ஓகே மெஜாரிட்டி ஆஃப் த இயர்ஸில் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்த வருஷம் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிச்சுனாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப். அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணி மோட்டிவேட்டடாக இருங்க. தப்புலேருந்து கற்றுக்கோங்க. தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, பண்ண தப்பை திருப்பி திருப்பி பண்ணுறது தான் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் புட்ட எரர் புக்கு. நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் சரி சின்ன சின்ன டெஸ்ட்லேயும் சரி யூ வில் டூ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ், ரைட்? ஸோ ரைட் தோஸ் மிஸ்டேக்ஸ் இன் திஸ் எரர் புக் அண்ட் ஆல்சோ ரைட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் இட். ஏன் தப்பாக போட்டிங்க, எந்த மாதிரி யோசிச்சு தப்பாக போட்டிங்க அப்படின்ற அந்த தாட்டையும் எழுதுங்க ஆக்சுவலாக. ஸோ மோட்டிவேட்டடாக இருங்க. உங்கள் ஸ்டடி கோல் அச்சீவ் பண்ணோன்னே நீங்களே உங்களுக்கு யூ ஜஸ்ட் கிவ் அ ரிவார்டு. நான் 1 மணி நேரம் படித்தேன் அப்படின்னா ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றேன், 2 மணி நேரம் படித்தேன் அப்படின்னா ஒரு ஜூஸ் குடிக்கிறேன், ரைட்டா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அண்ட் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். நல்லா படிக்கிற பசங்களோட குரூப் ஸ்டடி பண்ணலாம். ஆல்ரெடி சீனியர்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மென்டார்ஸ் இருப்பாங்க, அவங்களோட நீங்கள் படிக்கலாம். அண்ட் உங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்கள். அப்போது ரெகுலராக என்னென்ன நாளைக்கு இது படிக்கணும்னு நீங்கள் வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஜஸ்ட் செக் வெதர் யூ ஆர் ஃபினிஷிங் தட் கோல் ஆர் நாட். அப்படி பண்ணலன்னா ஜஸ்ட் திங்க் ஹவ் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ப்ராக்ரஸ். இப்போ இன்றைக்கி இந்த கோலை முடிக்கலை, ஸோ ஏன் முடிக்கலை, எப்படி முடிக்கலாம், எப்படி டைம் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு சில டாஸ்க்கை ஒரு சில கோலை முடிக்கிறீங்கன்னா யூ ஜஸ்ட் செலிப்ரேட்னா என்னது, ஓகே பாசிட்டிவ் செல்ஃப் டாக்குன்னு சொல்லுவாங்க. யூ ஜஸ்ட் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். ஓகே வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ், வி ஹவ் அக்காம்ப்ளிஷ்ட் திஸ் அப்படின்னு ஜஸ்ட் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். சரியா? ஸோ இதெல்லாம் பண்ணால் இட் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல். இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா பிட்ஃபால்ஸு, டேஞ்சர் ட்ராப்புன்னு சொல்கிறேன். ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணாதீங்க. சரியா? எப்போ ஒருத்தர் ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணுவார்னா ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது அப்புறம் பண்ணிங்களான்னு விட்ருவாங்க. நீங்கள் பெரிய டாஸ்க்கை குட்டி குட்டி டாஸ்க்காக பிரிங்க. ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு டைம் பிளாக்கிங் டெக்னிக் பண்ணுங்கள். இது இவ்வளோ பெரிய டாஸ்க்கு தான், ஆனால் இந்த டாஸ்க்கை நான் வெள்ளிக்கிழமை மதியானம் 2 to 3 பண்ண போகிறேன், இந்த டாஸ்க்கை சனிக்கிழமை காலைல 10 to 11 பண்ண போகிறேன்னு பிரிச்சுக்கோங்க. மேக்ஸ் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வருது. இப்போ மாதத்துக்கு எவ்வளோ படிக்கணும், வாரத்துக்கு எவ்வளோ படிக்கணும், டெய்லி எவ்வளோ படிக்கணும், அந்த டெய்லிலையும் 1 மணி நேரம் எவ்வளோ படிக்கணும், நீங்களே பிரித்து ஜஸ்ட் பிளாக் யுவர் டைம். அதுவும் எந்த நேரம் படிக்கணுன்ற வரைக்கும் டைம் பிளாக் பண்ணுங்கள். ஓகே, வெறும் மனப்பாடம் கிராமிங் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படிக்கிறதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா எஃபிஷியண்ட்டாக படிக்கலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங்கை முக்கியப்படுத்துங்க. வெறும் மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை புரிஞ்சு அந்த கான்செப்டை இன்ஸ்பயர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்செப்ட் மூலமாக அது உங்கள் லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். சரியா? ஸோ மல்டி டாஸ்கிங் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அட் அ டைமில் யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் அ சப்ஜெக்ட், ஃபோக்கஸ் ஆன் அ சாப்டர், ஃபோக்கஸ் ஆன் அ சப் டாபிக். டோன்ட் கீப் மோர் தென் 3 சப்ஜெக்டை அட் அ டைமாக வச்சுட்டு ப்ளீஸ் டோன்ட் ஸ்டடி லைக் தட். சரியா? அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயம். ஸோ இதான் நான் சொன்ன மாதிரி டாப் அச்சீவர்ஸ் ராணா, அப்லா, நிவேதிதா, நிஹா இவங்க தான் டாப் 3 ஸ்கோரர்ஸு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டில் நாங்கள் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரியா? உங்கள் அண்ணா அக்கா யாரும் 12th இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்காங்க, நீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் ஆன்லைன் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட பேர் தளபதி பேட்ச். ஸோ யூடியூப்பில் டீச் பண்ணுற நாங்கள் லைவாக வீல் டேக் கிளாஸு, அது இல்லாமல் டவுட் கேட்குற ஃபீச்சர் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், கொஷின் ப்ராக்டிஸ் இருக்கும், எல்லா ஃபீச்சரும் இருக்கும். இதோடைய ப்ரைஸு 16,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் அவங்க தனியாக வாங்கிக்கலாம். உங்கள் அண்ணாக்கா யாரும் ரிப்பீட்டராக இருக்கிறாங்க, நீட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கான ஆன்லைன் கோர்ஸ் வெற்றி பேட்ச். இதோடைய ப்ரைஸு 19,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இதுலேயும் நான் சொன்ன மாதிரி லைவ் கிளாஸு, டவுட் கேட்குற ஃபீச்சரு, கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபீச்சரு, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுகிற ஃபீச்சரு அப்படின்னு எக்கச்சக்க ஃபீச்சர் இருக்குது. அது இல்லாமல் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணாக்கா யாரும் கரண்ட்டாக 11th படிக்கிறாங்க, அல்லது கரண்ட்டாக 12th படிக்கிறாங்க, அல்லது ரிப்பீட்டராக இருக்கிறாங்க, நீட்டு இல்லை ஜேஇ ரெண்டுத்துக்கும் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்காக நம்மளுடைய கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டரில் ஆஃப்லைன் கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். அப்போ கரண்ட்டு 11th படிச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் 5லேருந்து 8 நம்ம சென்டரில் வந்து படிக்க ரெடியாக இருக்காங்கன்னா அவங்க தலை ப்ரோ அப்படின்ற பேட்சில் சேர்ந்துக்கலாம். ரைட்? அப்போது இது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு ஜூன்லே. இல்லை இப்போது கரண்டாக 12th படிக்கிறாங்க, ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் 5:30 to 8:30 அவங்களால நம்ம சென்டரில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க தளபதி ப்ரோ அப்படின்ற பேட்சில் சேர்ந்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 பேட்ச்லேயுமே நம்ம வீக் டேஸில் ஈவினிங்கில் கிளாஸ் இருப்போம். ஸோ நீட் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியா. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா வந்து 2 மணி நேரம்,
பாட்னி ஜுவாலஜினா 1 மணி நேரம். அப்போது வெட்னஸ்டே ஒரு ஸ்டடி ஹாலிடே, சாட்டர்டே ஒரு ஸ்டடி ஹாலிடே. ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபிசிக்ஸு, ஒரு பாட்னி, ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு ஜுவாலஜி, ஒரு பாட்னி, ஒரு கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஒரு ஃபிசிக்ஸ்னு மாறி இருக்கும். ரைட்? அந்த வாரம் ஃபுல்லாக படிக்கிற கண்டென்ட்டை அந்த சண்டேல ஒரு வீக் டெஸ்ட் வச்சுருவோம். சரியா? இதே ஜேஇக்கும் அதே மாதிரி தான். ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு 1.5 மணி நேரம். ஒரு நாள் ஃபிசிக்ஸ் மேக்ஸு, இன்னொரு நாள் கெமிஸ்ட்ரி மேக்ஸு. ஓகே, ஸோ இப்படி மாறி இருக்கும். மேக்ஸ் கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் மாறி இருக்கும். அகைன் வெட்னஸ்டே சாட்டர்டே ஸ்டடி ஹாலிடே, சண்டே ஒரு வீக்லி டெஸ்ட் இருக்கும். அந்த வாரம் ஃபுல்லாக நடத்துனதுக்கான கண்டென்ட்டோட டெஸ்ட். அப்போது 12 மணி நேரம் கிளாஸு, ஒரு வீக்லி டெஸ்ட். இதுதான் நம்மளுடைய ஈவினிங் பேட்சான தளபதி ப்ரோவோட பிளான். அப்புறம் ரிப்பீட்டராக இருக்கிறாங்க, நீட் ஜெய் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்காக தான் மாறா பேட்ச்சு. இப்போது இதில் நம்ம லைவாக கிளாஸ் எடுப்போம், ஆஃப்லைன் கிளாஸு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1 இயருக்கான ப்ரீ பிளான்டு கரிக்குலம் இருக்கும். ஹைப்ரிட் மாடல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ரிப்பீட்டர்ஸ்க்காக. ஹைப்ரிட் மாடல்னால் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், அதாவது ரெக்கார்டட் வீடியோ பார்க்கணும். அதே கண்டென்ட்டை அடுத்த நாள் சென்டரில் போய் ஆஃப்லைனில் அவங்க கவனித்து அட்டன் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு நாள் வந்து வீட்டில் அவங்க அந்த ரெக்கார்டட் வீடியோ பார்த்துட்டு அடுத்த நாள் சென்டருக்கு போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க, ஒரு 30 நிமிஷம், இந்த படித்த கண்டென்ட்டுக்கான டெஸ்ட்டை முடிச்சுட்டு அவங்க ஆஃப்லைன் கிளாஸை போய் அட்டன் பண்ண வேண்டியதான். அப்போ ஒரே கண்டென்ட்டை 2 வாட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த கான்செப்ட் மனசில் பதியும். இதுதான் இந்த மாறா பேட்சோடைய ஃபீச்சரு. நம்ம 3 சென்டர்லேயும் இருக்குது. நான் சொன்னேன், இந்த 3 சென்டர்ஸுக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே உங்கள் அண்ணாக்கா யாரும் இருக்காங்கன்னா டெமோ கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்கள். கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள், மெட்டீரியலை பார்க்க சொல்லுங்கள். ஓகே, பிளான் என்ன, டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த ஆன்லைன் கோர்ஸ்லலாம் டெஸ்ட் சீரிஸு, கிராஷ் கோர்ஸ் எல்லாமே இன்க்ளூடடாக வந்துடும். சரியா? அதே மாதிரி மாறா பேட்சில் டெஸ்ட் சீரிஸு, கிராஷ் கோர்ஸ் எல்லாமே இன்க்ளூடடாக வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள். 8129000700 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம், சீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வரப்போகிற 20ஆம் தேதி வந்து மெகா அட்மிஷன் டே. இந்த 3 சென்டரையும் உங்கள் அண்ணாக்காவை விசிட் பண்ண சொல்லுங்கள், சீட்டை புக் பண்ணிக்க சொல்லுங்கள். அப்போ இந்த எல்லா கோர்ஸும் உங்கள் அண்ணாக்காவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 10th முடிச்சு 11th 12th வரீங்க, இல்லை ஒரு வேலை ரிப்பீட் ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8129000700 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறையா வீடியோக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வில் பி போஸ்டிங் லாட் ஆஃப் கான்டென்ட் லைக் திஸ். ஸோ சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் லைக் த வீடியோ. ஸோ கீப் லேர்னிங், கீப் growing. Thank you.